கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் புரியாத சம்பவங்கள் நடக்கின்றன. கண்ணீரை வரவைக்கும் வேதனைகள், பதில் கிடைக்காத கேள்விகள், நியாயமற்ற சூழ்நிலைகள் நம்மை சுற்றி நிற்கின்றன. அப்போது நம் இருதயத்தில் எழும் மிகப்பெரிய கேள்வி: தேவன் உண்மையாக அன்புள்ளவராக இருந்தால் ஏன் இந்த உலகத்தில் இவ்வளவு தீமை? ஏன் நல்லவர்கள் துன்பப்படுகிறார்கள்? ஏன் அப்பாவிகள் கண்ணீர் சிந்துகிறார்கள்? ஏன் ஜெபிக்கும் மக்களுக்கு கூட சோதனைகள் வருகிறது? ஏன் தேவன் சில நேரங்களில் அமைதியாக இருப்பது போல தெரிகிறது? இந்த கேள்விகள் புதியவை அல்ல. வேதாகம காலத்திலிருந்தே தேவனுடைய பிள்ளைகள் இதே கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அன்பானவர்களே, நாம் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளின் பின்னாலும் தேவனுடைய ஒரு ஆழமான நோக்கமும் மறைந்திருக்கும் கிரியையும் இருக்கிறது. இன்று ஏன் தேவன் அமைதியாக இருக்கிறார்? தீமையின் பின்னாலுமே இருக்கிற உண்மையை அடுத்த வீடியோவில் காண்போம்.